அண்ணாச்சி ஒரு சிப்ப அரிசி வேணும் கம்மி விலையில. எவ்வளவு கம்மியா இருக்கலாம்? 100 ரூபாய்க்கு கம்மியா கூட இருக்கலாம். அரிசி உள்ள இவ்வளவு புழு இருந்தா பரவாயில்லையா? அது அப்படியே நீ உன் பொண்டாட்டி ஆக்கி தின்னுங்க. போயா. எகத்தாளத்தை பத்தி அவளுக்கு திரும்ப என்னது? நீ போடுற யூனிஃபார்ம், கேப், கூலிங் கிளாஸ், உன் நட, ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீதாயா ஹீரோ. ஹீரோவா? யாரோட ஹீரோ? நானும் ஒன்னு ஆசைப்பட்டேன், இல்லன்னு சொல்லல. இப்ப எனக்கு ஆசையை விட அந்தஸ்து முக்கியமா படுது. வெறும் ஆசையை வச்சுக்கிட்டு அந்தஸ்து அடைய முடியாது. ஆனா அந்தஸ்து மட்டும் இருந்தா போதும், ஆசைப்பட்டதெல்லாம் அடையலாம். எத்தனை ஆயிரம் மைல் தூரத்துல இருந்தாலும் பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ்னா பெத்தவங்களுக்கு தெரியும்டா. ஓகே, நான் இப்போ உங்க மச்சான் இல்ல கஸ்டமர். இந்தாப்பா புரோக்கர் பரமசிவம். இன்னும் 2 மாசத்துல எங்க அம்மா மெட்ராஸ் கூட்டு வர போறேன். எனக்கு 200 ரூபா வாடகையில ஒரு நல்ல வீடு வேணும். இந்த உன் 1/2 மாச புரோக்கர் கமிஷன் 100 ரூபா படி. ஐயா, அவருக்கு தீபாவளிக்காக 2 நாள் லீவு. வேலைக்கு போக மாட்டார். தயவு செஞ்சு தீபாவளி கழிச்சு வரீங்களா? காட், இப்படி இருந்தா சத்தியமா நீங்க 2 நாளைக்கு தீபாவளி கொண்டாட போறது இல்ல. ஏங்க, ஏதாவது பொருள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுல எக்ஸ்பிரி டேட் இருக்கா முடிஞ்சிருச்சான்னு பார்த்து வாங்கிட்டு வாங்க. இதுல எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிருச்சு, இதை தூக்கி குப்பையில தான் போடணும். என்னங்க பாக்குறீங்க? நமக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆச்சுல, அதுல எக்ஸ்பிரி டேட் போட்டிருக்கான்னு பாக்குறேன். ஒரு ஆள் வேகமா வந்தார். மேனேஜர் வந்து, என்ன சார் நீங்க பேங்க்ல லோன் கட்டலைன்னா பேப்பர்ல என் படத்தை போட போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. ஏன் பணத்தை கட்டிருப்பேன், இல்ல வேற நல்ல கலர் படமா கொடுத்திருப்பேன் அப்படின்றியா? பாரு, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம ஸ்கூல் சார்பா உங்க எல்லாரையும் டூருக்கு கூட்டு போறோம். டூருக்கு கூட்டு போக போறீங்களா? ஐ ஜாலி. டீச்சர், எங்க டீச்சர் கூட்டு போவீங்க? நேரா நம்ம பக்கத்துல இருக்க பீச்சுக்கு போறோம். பீச்சுக்கு போயிட்டு அப்புறம் நான் பீச்செல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஸ்கூலுக்கு வர வேண்டியதான். டீச்சர், பீச்சில் தான் டீச்சர் என் வீடே இருக்கு. சட்டையை மட்டும் மாத்திட்டு வர, கண்ணாடி அதே கண்ணாடி தான் போட்டுட்டு வர. ஒவ்வொரு ஷோவிலும் இந்த அவமானம் உனக்கு தேவையா? மிஸ், நீங்க டெஸ்ட் வைக்கும் போதெல்லாம் இதோ இவ என்ன பார்த்து காப்பி அடிக்கிறா மிஸ். ஏய், அவ 10 மார்க் வாங்குறா, நீ 0 மார்க் வாங்குற. அவ எப்படி உன்னை பார்த்து காப்பி அடிப்பா? அவளுக்கும் 0 வாங்கணும்னு ஆசை வந்துருச்சோ என்னவோ, எனக்கு எப்படி மிஸ் தெரியும்? மச்சான், ரிசல்ட் ஆச்சு. ஃபெயில்டா. எல்லா क्वेश्चन எழுதிட்டேன்னு சொன்னேன், ஆன்சர் கூட எழுதணுமாமே. ஏய், கார் எங்கடி? காரை காணோம். கார் எங்க இருக்கு? அதான் தூக்கிட்டு போயிட்டாங்களே. என்னடி சொல்ற? லோன்ல கார் வாங்கினா ஒழுங்கா லோன் கட்டணும், இல்லனா இப்படிதான் தூக்கிட்டு போயிருவாங்க. அப்போ லோன் வாங்கியே கல்யாணமும் பண்ணிருக்கலாம் போல. என்னது? யாரையும் சந்தோஷப்படுத்த நம்ம பிறக்கல, நம்ம சந்தோஷமா இருக்கதா நம்ம பிறந்திருக்கோம். நம்ம சந்தோஷமா இருப்போம். நம்ம சந்தோஷமா இருக்கத பார்த்து யார் சந்தோஷமா இருக்காங்களோ அவங்க சந்தோஷமா பாத்துக்கோ. மிக்க நன்றி. ஹலோ, எச்சிஸ் மீ. என்ன யார் எச்சு துப்பிங்கற? ஐயா, எச்சிஸ் மீ இங்கிலீஷ்ல கூப்பிட்டேன். ஓ, இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம், மூடின் வா. பெரிய வெள்ளக்கார தோர. ஒரு அப்ப 100 வாத்தியாருக்கு சமம். நீ என்ன சொல்லி கொடுக்கறியோ அதுதான் அவன் கத்துப்பான். ஆமாமா, உங்க வீட்ல பிரச்சனையா? ஆமா சார். மேடம், சேரோட வந்தீங்களா? நீங்க சேர்மனா இருக்கீங்களா? வாட்ச் கூட தான் கட்டியிருக்கேன், அதுக்காக வாட்ச்மேனா? சின்ன வயசுல எங்க அப்பா என்ன பார்த்து இதெல்லாம் எங்க உருப்பட போகுதுன்னு சொன்னாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தையை காப்பாத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக இது வரைக்கும் உருப்படாம வாழ்ந்துட்டு இருக்கேன்.